மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1,00,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். சன் நியூஸ் சங்கியா மாறிடுச்சா? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்படி பேசிட்டாரா? காங்கிரஸ் உடைய கூட்டத்துக்குள்ள பயங்கரவாதிகள், இஸ்லாமிய தீவிரவாதிகள் உள்ள புந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட பல செய்திகள் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பரவுறதை பார்க்க முடியுது. இதில் எதெல்லாம் உண்மை, எதெல்லாம் உருட்டு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, சன் நியூஸ் உடைய பேரில் ஒரு செய்திகள் பெரிய அளவில் உருவாயிட்டு இருக்குது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த மழையை பற்றி சொல்லும்போது, யாருடைய வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வருதோ அவங்க மழை தண்ணி வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காக உங்களுடைய கேட்டை இழுத்து மூடிக்கோங்க, கேட்டை நல்லா இறுக்கமாக இழுத்து மூடிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள தண்ணி வராது, பொதுமக்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் கார்டு சன் நியூஸோட பேர்ல பெரிய அளவில் வைரலா போகுது. இந்த நியூஸ் கார்டை எடுத்து பல சங்கிகள் பெரிய அளவில் ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. முதலமைச்சரை, எங்க வீட்டு கேட்டை இழுத்து பூட்டி பார்த்தேன், அப்படி இருந்தாலும் உள்ள தண்ணி வந்துருதே முதலமைச்சரை அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் இந்த நியூஸ் கார்டை வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி நம்ம போய் ஃபேக்ட் செக் பண்ணி பார்க்கும்போது, இது எவனோ சோத்துக்கு சேர்த்த சங்கி எவனோ எடிட் பண்ணியிருக்கிறான். அந்த இருக்கக்கூடிய போட்டோவை கூட ஒழுங்கா வச்சு மெர்ஜி பண்ணி எடிட் பண்ண தெரியாம ஒரு சோத்துக்கு செத்து போனவன் எப்படி எடிட் பண்ணுவான் அந்த மாதிரி எடிட் பண்ணி வச்சிருக்கான். அப்புறம் இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி, உண்மையாலே சன் நியூஸ்ல இப்படி ஏதாவது ஒரு நியூஸ் விட்டுருக்கா? ஏன்னா இந்த நியூஸ் எப்படி பேசப்பட்டுச்சுன்னா, முதலமைச்சர் இப்படி சொல்றது வாய்ப்பு இல்லை, அப்போ சொல்லலைன்னா இப்போ சன் டிவி இப்படி போட்டிருக்காங்களே, சன் நியூஸ் ஒரு ஆள் சங்கியாதை மாறிட்டாங்களா அப்படின்னு சொல்லி இப்படி பல்வேறுபட்ட செய்திகள் பரவுறதை பார்க்க முடியுது. அதோட தான் இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு நம்ம போய் தேடி பார்த்தோம்னா, சன் நியூஸ்ல இப்படி ஒரு செய்தி வந்தது உண்மை, ஆனா இந்த செய்தி வரல. சன் நியூஸ்ல வந்த செய்தி என்னன்னா, மழை பாதிப்புகளை ஆய்வு செய்த பின் முதலமைச்சர் பேட்டி. மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை உடனடியாக வழங்க அரசு அதிகாரிகள் மட்டுமல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் ஒன்றிணைந்து பணியுறுத்த அறிவுறுத்தியுள்ளேன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் இதை தான் சொல்லியிருக்கிறாரு. அதாவது அரசு அதிகாரிகள் மட்டும் இதில் ஒன்று சேர்ந்து வேலை செஞ்சா சரிப்படாது, எல்லா மக்களும் சேர்ந்து நம்ம எல்லாரோட பங்களிப்பு இருந்தோம்னா இந்த மழையை நம்ம வென்றெடுத்து மக்களுக்கு தேவையான உதவிகளை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் முன்னாடி இப்படி ஒரு கோரிக்கை தான் வச்சிருக்காரு. தவிர எங்கேயுமே மழை தண்ணி வந்துச்சுன்னா கேட்டை இழுத்து போடுங்க, கேட்டை இழுத்து போட்டீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள தண்ணி வராது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் எந்த இடத்துலையுமே சொல்லல. அதனால சன் நியூஸோடைய பேர்ல பரவக்கூடிய இந்த செய்தி இது முழுக்க முழுக்க உருட்டு, இது உண்மை கிடையாது. இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் பெஞ்ச அந்த மழையில நம்ம வருத்தப்பட்டதோட வடக்கில் இருக்கக்கூடிய சங்கிகள் பெரிய அளவில் வருத்தப்படுறாங்க. ஐயோயோ, பாஜக ஆளாத மாநிலங்கள் இருக்குதுல்ல, இந்திய கூட்டணிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள், அங்கெல்லாம் மழையில எப்படி மூழ்கி போய் கிடக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு பெரிய அளவில் வீடியோக்கள் பரப்பிக்கிட்டு அவங்க பெரிய அளவில் கவலைப்பட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா வடக்கில் ஒரு வீடியோ பயங்கர லெவலில் வடக்கில் இருக்கக்கூடிய சங்கிகள் ஒரு வீடியோ போட்டு வைரல் பண்ணி, பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மோசமாயிருச்சு பாருங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ காட்டுறாங்க. அதில் 2 பசங்க பைக்கில் எடுத்துக்கிட்டு கீழே இறங்குறாங்க. கீழே இறங்கினோடனே பைக்கு மூழ்கி போகக்கூடிய அளவுக்கு அந்த தெருவில் தண்ணி இருக்குது. இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ மழை பெஞ்சு போயிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸை வேகமாக பரப்பிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் லோக்கலில் இருக்கக்கூடிய சங்கிகளும் அந்த இடத்து பயங்கரமா இதை உடனே ஷேர் பண்ணால் உனக்கு 10 நிமிஷத்தில் நல்ல செய்தி வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி வேகமாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இந்த வீடியோவாச்சும் உண்மையா, இது உண்மையிலே சென்னையிலையோ அல்லது தமிழ்நாட்டிலையோ நடந்துச்சா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ எடுத்து நம்ம ஃபேக்ட் செக் பண்ணி பார்க்கும்போது, இதுவுமே தமிழ்நாட்டில் நடந்த வீடியோ கிடையாது. இப்போ சென்னையில் பெஞ்ச மழையில் நடந்ததும் கிடையாது, இது தமிழ்நாட்டில் நடந்ததும் கிடையாது. அந்த வீடியோடைய ஆரம்பத்திலே அவங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம பாஸ் பண்ணி பார்க்கும்போது பைக்கோட நம்பர் பிளேட்ல ஏபின்னு போட்டிருக்கு, ஆந்திர பிரதேஷோட நம்பர் பிளேட். அந்த பைக்கோட நம்பர் AP40C V3808 அந்த பைக்கோட நம்பர். அப்போ ஆந்திர பிரதேசத்தில் நடந்தது. ஏன்னா இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி ஆந்திராவில் ஒரு கனமழை பெஞ்சு பெரிய அளவில் வெள்ளம் ஏற்பட்டுச்சு. சந்திரபாபு நாயுடு ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய வெள்ளம், சந்திரபாபு நாயுடு களத்தில் இறங்கி படகுல போகக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் ஒரு வெள்ளம் வந்துச்சுல, அந்த வெள்ளம் வந்த நேரத்தில் ஆந்திராவில் இருக்கக்கூடிய 2 பசங்க சும்மா காமெடிக்காக வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி அவங்க வீட்டில இருந்து வெளியில எடுத்துட்டு போய் பைக் எடுத்துட்டு போகக்கூடிய அந்த காட்சி இது ஆந்திராவில் நடந்த காட்சி தானே தவிர இது தமிழ்நாட்டில் நடக்கல. சென்னையில் இந்த அளவுக்கு மூழ்கக்கூடிய அளவுக்கு சென்னையில் இப்போ மழையும் பெய்யல. அதனால இந்த வீடியோ உண்மை கிடையாது, இது பக்கா உருட்டு. இதே எப்படி ஆகி போச்சுன்னா, வடக்கில் இருக்கிறவங்க எப்படி நினைச்சிட்டாங்கன்னா, சென்னையில் பெஞ்ச இந்த 2 நாள் மழை, இந்த 2 நாள் மழையில சென்னையே ஏதோ அழிஞ்சு போன மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதில் நேற்று சோசியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ பார்க்க முடிஞ்சுச்சு. ஒரு ஃபோட்டோ ஒன்று காட்டுறாங்க, சென்னை முழுக்க தண்ணியால் மூழ்கி போய் ஏதோ சென்னையே இங்கிலீஷ் படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில் அழிஞ்சு போயிருக்குமே அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டுக்கிட்டு, ஆஹா சென்னை பாவம், சென்னை எப்படிலாம் ஆகிப்போச்சு,
பிரே ஃபார் சென்னை அப்படின்னு சொல்லி சென்னைக்கு இறுதி அஞ்சலியெல்லாம் செலுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு போட்டோவை பரப்புறாங்க. சரி, இதுவாச்சும் உண்மையா, அவங்க பரப்புறாங்களே இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி அந்த இமேஜ் எடுத்து நம்ம ரிவர்ஸ் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த போட்டோ உண்மைதான். ஆனா இப்ப பெஞ்ச மழையில நடந்தது கிடையாது. இது 2015 வெள்ளம் வந்துச்சுல, அப்ப நடந்த போட்டோ. காரணம், அன்னைக்கு செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விடக்கூடிய நேரத்துல அடையாறு ஆற்று, அந்த அடையாறு ஆற்றை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் தான் இந்த போட்டோ. 2015 செம்பரம்பாக்கம் ஏரியா ஒரே நேரத்துல மொத்தமா திறந்து விட்டதால ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்துச்சு. அந்த நேரத்துல 2015 பிசினஸ் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேப்பர்ல வந்த ஒரு காட்சி. அந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு இப்ப வந்த மழையில வந்த போட்டோ மாதிரி ஏதோ சென்னையிலே மூழ்கி போய் சென்னையை அழிஞ்சு போன மாதிரி வடக்குல பெரிய அளவுல பரப்பிட்டு இருக்காங்க. இப்போ சென்னையில பெஞ்ச மழையை பொறுத்த வரைக்கும் பல இடங்கள்ல தண்ணி தேங்கிச்சு. ஏன்னா 20 நாளுடைய மழை ஒரே நாள்ல கொட்டி தீர்த்ததால பல இடங்கள்ல தண்ணி தேங்கிச்சு. ஆனா மழை விட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரத்துல எல்லா பகுதிகளில் இருக்கக்கூடிய தண்ணியும் வற்றி போய் இப்ப சென்னை அதோட இயல்பு நிலைக்கு சென்னை வந்துருச்சு. அதனால ஏதோ சென்னையே அழிஞ்சு போன மாதிரி காட்டக்கூடிய இந்த போட்டோவும் இதுவும் உண்மை கிடையாது. இது 2015 நடந்த போட்டோ, அதனால இதுவும் உண்மை கிடையாது, இதுவுமே உருட்டு தான். ஓகே, ஃபைனலா ஒரு வீடியோ. இந்த வீடியோ இன்னைக்கு பெரிய அளவுல வேகமா, அதாவது இதுல மொழி பாரபட்சமே கிடையாது, எல்லா மொழியிலுமே இந்த வீடியோ பெரிய அளவுல பரப்புறாங்க. ஒரு வீடியோ, அந்த வீடியோல வந்து ஒரு பேரணி ஒன்று போறாங்க, ஒரு பைக் ரேலி, ஒரு கார் ரேலி மாதிரி பெரிய அளவுல ஒரு பேரணி ஒன்று போறாங்க. அந்த பேரணியில பார்த்தோம்னா பல வகையான கொடிகள் அந்த பேரணியில இருக்குது. இந்த வீடியோவை பரப்பிட்டு அங்க வடக்குல இதை எப்படி ஷேர் பண்றாங்க போது, ஹரியானாவில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் உடைய பேரணி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பாருங்க, காங்கிரஸ் உடைய பேரணியில் பாகிஸ்தானோட கொடி இருக்குது, பலஸ்தீனோட கொடி இருக்குது, துருக்கியோட கொடி இருக்குது, இப்படி எல்லாமே வெவ்வேறு நாட்டு கொடிகள் இந்த இடத்துல இருக்குது. இஸ்லாமிய பயங்கரவாதிகளுடைய ஆதரவோட தான் இந்த காங்கிரஸ் கட்சி இருக்குது. இந்த காங்கிரஸ் கட்சி ஒரு பிரிவினைவாத கட்சி, இந்திய தேசத்துக்கு எதிரான ஒரு கட்சின்னு சொல்லி ஒரு வீடியோவை பெரிய அளவில் வைரல் பண்றாங்க. ஏன்னா இப்போ சமீப காலமாகவே பாஜகவுடைய ஒரு பிரச்சார துணி ஒன்று இருக்குது. பிரதமர் மோடி போகக்கூடிய இடம் எல்லாமே காங்கிரஸ் வந்து இந்தியாவை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு கட்சி, அர்பன் நக்சலைட் மாதிரி செயல்படுதுன்னு சொல்லி மோடி போற இடமெல்லாம் பேசுறாரு. RSS உடைய தலைவர் மோகன் பகவத்தும் சேம் டைலாக், எல்லாம் எழுதி வச்ச ஒரே பேப்பர் தான் எல்லாருமே படிச்சுட்டு இருக்காங்க. காங்கிரஸ் ஒரு பிரிவினைவாத கட்சின்னு போகக்கூடிய இடமெல்லாம் பெரிய தலைவர்கள் பேசுறாங்க. அவங்களுடைய குட்டி குட்டி சங்கிகள் எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த வீடியோவை பரப்பிட்டு பாகிஸ்தான்காரவங்க இதுல பூந்துட்டாங்க, துருக்கிக்காரவங்க இதுல பூந்துட்டாங்கன்னு சொல்லி இந்த வீடியோவை பெரிய அளவில் வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் சரி, இந்த வீடியோ வச்சா உண்மையா அப்படின்னு சொல்லி இதை நம்ம ஃபேக்ட் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வீடியோவோட ஒவ்வொரு ஃப்ரேமையுமே பாஸ் பண்ணி அதை நம்ம கீ ஃப்ரேம் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது இது ஹரியானாவில் நடந்த வீடியோ கிடையாது. ஏன்னா அவங்க இது என்ன சொல்றாங்கன்னா, ஹரியானாவோட தேர்தலில் நடந்த வீடியோ, ஹரியானாவில் மேவாத் பகுதியில் நடந்த வீடியோ அப்படிங்கிறாங்க. ஏன்னா மேவாத் அப்படிங்கிறது இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி. அந்த மேவாத்தில் தான் சமீபத்தில் சங்கிகள் ராமநவமி ஊர்வலம் போய் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய பகுதிகளில் ஒரு பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறாங்க. அப்போ அந்த ஹரியானாவுடைய மேவாத் பகுதினா ஈஸியாக பொதுமக்கள் நம்பிடுவாங்கிறதுக்காக அந்த ஊர் பேரை அதை பயன்படுத்துறாங்க. அப்புறம் இது உண்மையா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ நம்ம ஃபேக்ட் செக் பண்ணி பார்க்கும்போது இது ஹரியானாவில் நடந்த வீடியோவே கிடையாது. இந்த வீடியோ நடந்தது இது மகாராஷ்டிராவுடைய லத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இந்த மகாராஷ்டிரா லத்தூர் பகுதியில் ஒரு மீலாது நபி பேரணி நடந்துச்சு. அந்த வீடியோ எடுத்து தான் இதை ஹரியானாவோட தொடர்பு படுத்தி அதை கொண்டு போய் காங்கிரஸோட தொடர்பு படுத்தி இப்படி ஒரு பொய் செய்தி ஒன்று பரப்பிட்டு இருக்காங்க. அதாவது ஹரியானாவில் எலெக்ஷன் நடந்தது, அக்டோபர் 5ஆம் தேதி எலெக்ஷன் நடந்துச்சு. இந்த மகாராஷ்டிரா லத்தூர்ல மீலாது நபி பேரணி நடந்தது செப்டம்பர் 19ஆம் தேதி நடந்துச்சு. இந்த வீடியோ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இந்த வீடியோ எங்கெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஹரியானாவோட லத்தூர், அந்த லத்தூர் பேரை கொண்டே ஒரு மீடியா, லத்தூர் நியூஸ் அஃபிஷியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீடியா பேஜ், அந்த மீடியா பேஜில் இந்த நியூஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இது ஹரியானாவோட லத்தூர் பகுதியில் நடந்த மீலாது நபி. ஒவ்வொரு வருஷமும் இந்த பகுதியில் இப்படி மீலாது நபி பேரணி நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மீலாது பேரணி போட்டிருக்கிறாங்க. கூடவே அந்த ஊர்வலம், அந்த பேரணி போகக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய கடை பேரு, அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று போகுது, ஒரு போலீஸ் ஜீப் போகுது, எல்லாத்தையுமே நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதுல இருக்கக்கூடிய இந்தியில இருக்கக்கூடிய பேரை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது எல்லா பெயர்களுக்கு பின்னாடியுமே லத்தூர் அந்த ஊரோட பேர் மென்ஷன் ஆயிருக்கிறது பார்க்க முடியுது. குறிப்பா லத்தூர்ல இருக்கக்கூடிய SM சனா மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டலோட நேமே மெஷ் ஆயிருக்கு. இந்த ஹாஸ்பிட்டலோட நேம் செக் பண்ணி பார்க்கும்போது லத்தூருடைய பகுதியில் உண்மையாலே இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அப்போ அங்க இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதி எல்லாமே இது லத்தூர்ல நடந்திருக்கக்கூடிய மகாராஷ்டிரா லத்தூர்ல நடந்தது தான். கூடவே நம்ம கூகுளோட மேப்ல போய் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பேரணி நடந்த அந்த பகுதி சொல்லப்படுதுல, குறிப்பா காந்தி சவுக்னு சொல்றாங்க அந்த பகுதி, இந்த காந்தி சவுக், அந்த காந்தி சவுக்குடைய கூகுள் மேப்பை நம்ம போய் செக் பண்ணி பார்க்கும்போது, லைவ் மேப்பை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பேரணி நடந்து போன இடமும் கூகுளோட லைவ் மேப்பும் ரெண்டுமே ஒண்ணுதான். அப்போ இந்த பேரணி அப்படின்றது இது ஹரியானாவில் நடக்கல, மகாராஷ்டிரா லத்தூர் பகுதியில் நடந்தது. சரி, மகாராஷ்டிராவில் நடந்தாலும் எப்படி இங்க பாகிஸ்தான் கொடியை கொண்டு வரலாம், துருக்கி நாட்டோட கொடியை எப்படி கொண்டு வரலாம், பலஸ்தீனோட கொடியை எப்படி கொண்டு வரலாம்னு சொல்லி இதுல ஒரு சர்ச்சை ஒன்று உருவாயிட்டு இருக்குது. அதையுமே நம்ம உள்ள போய் செக் பண்ணி பார்க்கும்போது அங்க பாகிஸ்தானோட கொடியை கொண்டு வரல, துருக்கியோட கொண்டு வரல, அங்க கொண்டு போனது என்னன்னா
முஸ்லீம் லீக்கோட கொடி. இந்த மூதவிங்களுக்கு முஸ்லீம் லீக்கோட கொடியது பாகிஸ்தானோட கொடியதுன்ற இந்த வித்தியாசம் கூட தெரியாத அளவுக்கு தான் இவங்க உட்காந்து அரசியல் கருத்து பேசிட்டு இருக்கானுங்க. அதாவது முஸ்லீம் லீக்கோட கொடி, முஸ்லீம் லீக்கோட பச்சை கலர்ல அந்த பிறையோட இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் கொடி, அந்த இடத்துல இந்திய நாட்டோட கொடியுமே கொண்டு போயிருந்தாங்க, இந்திய நாட்டோட கொடி போயிருந்தாங்க. அது இல்லாம இது மீலாது நபிங்கிறதால அது தர்கா சார்பில் நடத்தக்கூடிய ஒரு பேரணி. அதனால தர்காக்கள்ல கொடியேற்றுவாங்க, தர்காவில் ஜண்டான்னு சொல்லி கொடியேற்றுவாங்க. அந்த ஜண்டாவில் சிவப்பு கலர்ல கொடியேற்றுறது வழக்கம், மஞ்சள் கலர்ல கொடியேற்றுறது வழக்கம், ஒரு பிறை வடிவு ஒரு நட்சத்திரம் இருக்கிற மாதிரி கொடியேற்றுறது வழக்கம். அந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி ஒரு கொடி, ஆரஞ்சு கலர் கொடி, அதுல ஒரு நட்சத்திரம் நிலா இருக்கக்கூடிய ஒரு கொடி எடுத்துட்டு போறாங்க. இந்த கொடியை தான் எடுத்துட்டு போய் துருக்கி நாட்டோட கொடி அப்படிங்கிறாங்க. துருக்கி நாட்டோட கொடி சிவப்பு கலர்ல இருக்கும், அது வேற. இது ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடிய தர்காக்கள்ல ஏற்றக்கூடிய கொடி, இது வேற. அப்ப இதுவுமே துருக்கி நாட்டோட கொடி கிடையாது. பாகிஸ்தானோட கொடின்னு சொல்றது அது முஸ்லீம் லீக்கோட கொடி. அதுக்குமே வித்தியாசம் தெரியாம இதோ ஒரு பொய்யை பரப்பிட்டு இருக்காங்க. பலஸ்தீனோட கொடி அங்க இருந்துச்சு அப்படின்னா உண்மையில பலஸ்தீனோட கொடி அங்க இருக்கதான் செஞ்சிச்சு. காரணம் என்னன்னா, ஒரு மீலாது பேரணி அந்த இடத்துல நடத்துறாங்க, முஸ்லீம் லீக் சார்பில் நடத்துறாங்க. இந்திய தேசியத்தோட கொடியை வச்சுக்கிட்டு அந்த பேரணி நடத்தும் போது பலஸ்தீன்ல மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களுடைய ஆதரவு நாங்கள் இந்த பேரணி மூலமா சொல்லிக்கிறோம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் பிரார்த்தனை செய்யறோம், அந்த போர் உடனே நிறுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய விதத்துல அந்த ஒட்டுமொத்த பேரணியில ஒரே ஒரு பைக்ல மட்டும் பலஸ்தீன் கொடி போய் எடுத்துட்டு போயிருந்தாங்க. அது கூட அந்த மக்களுக்கான ஆதரவு தெரிவிக்கக்கூடிய விதத்துல மட்டும்தான் பலஸ்தீனோட கொடி இருந்தது உண்மை. ஆனா மத்தபடி பாகிஸ்தானோட கொடி இருந்துச்சு, துருக்கியோட கொடி இருந்துச்சு, இஸ்லாமிய தீவிரவாதிகள் உள்ள புந்துட்டாங்க அப்படிங்கிறது இது எதுவுமே உண்மை கிடையாது. இது முழுக்க உருட்டு. இது ஹரியானாவில் நடந்தது கிடையாது, காங்கிரஸோட பேரணியும் கிடையாது. இது நடந்தது மகாராஷ்டிராவில் லத்தூர் பகுதியில் நடந்தது ஒரு மீலாது நபி பேரணியில. இங்க நம்ம என்ன கேட்கிறோம், இந்த இடத்துல வந்து ஐயோ துருக்கி கொடி வந்துருச்சு, பாகிஸ்தான் கொடி வந்துருச்சுன்னு சொல்லி இந்த கொடியை வச்சு இப்படி ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களே. கொடிக்கு மரியாதை கொடுக்குற இந்த கூட்டமா? ஒண்ணும் இல்ல. 8 வயசு புள்ள ஆசிஃபா, அந்த ஆசிஃபாவை கோயிலோட கருவறைக்குள்ள கற்பா வச்சு சீரழிச்சு அவ்வளவு பெரிய அராஜகம் பண்ணானுங்க. அந்த குற்றவாளிகளை கைது செஞ்சதுக்கு பிறகு அங்க காஷ்மீர்ல இருக்கக்கூடிய சில சங்கிகள் அந்த குற்றவாளியை விடுதலை செய்ய, அவங்கள தூய புனிதவர்கள், அவங்களை விடுதலை செய்யும் சொல்லி இந்திய தேசத்து கொடியோட போய் பிரச்சாரம் பண்ணி இந்திய தேச கொடியோட போய் அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்யும் சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ண ஒரு கூறுகட்ட கூட்டம் தான் இந்த கூட்டம். இது மட்டும் இல்ல, ஏன் நம்ம ஆசிஃபா என்னைக்கு நடந்த கதைக்கு போவோம். இப்போ கரண்ட்ல போன வாரம் நடந்திருக்கக்கூடிய சம்பவம், பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ் ஒரு பிரபலமான பத்திரிகையாளர், இந்த சங்கிகளுக்கு எதிராக பெரிய அளவில் மக்களை ஒரு அரசியல் படுத்தக்கூடிய ஒரு நல்ல கருத்தாளர். அவங்க 2017 கொல்லப்படுறாங்க. இந்த கொல்லப்பட்டு அப்ப அந்த வழக்கு சம்பந்தமா ஒரு 18 பேர் அரெஸ்ட் பண்றாங்க. நவீன் குமார்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கிய குற்றவாளி உட்பட ஒரு 18 பேர் அந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்றாங்க. அந்த அரெஸ்ட் பண்ண குற்றவாளிகள்ல ஒரு 8 பேருக்கு இப்ப சமீபத்தில் ஜாமீன் கொடுத்துருக்குது. அதாவது ஆல்ரெடி ஒரு 8 பேருக்கு ஏற்கனவே ஜாமீன் கொடுத்தாச்சு. இப்போ போன வாரத்தில் ஒரு 8 பேருக்கு ஜாமீன் கொடுத்து விடுதலை செஞ்சிருக்காங்க. இப்படி ஜாமீன் பட்ட இந்த கொலை குற்றவாளிகள் 2 பேரை பெரிய அளவுல மாலை போட்டு வரவேற்பு கொடுக்குறாங்க. பெரிய அளவுல இவன் என்னோ தேசத்துக்காக பெரிய தியாகம் செஞ்சு ஏதோ தேசத்துக்காக தியாகம் செஞ்சு வந்தவன் மாதிரி அவனை போய் வரவேற்றுக்கிட்டு ஆரத்தி எடுத்து அவனுக்கு மாலை போடுறது என்ன, மாலை போட்டது இல்லாம சத்ரபதி சிவாஜியோட சிலைக்கு முன்னாடி கொண்டு போய் அங்க போய் உங்களுக்கு பெரிய ஒரு வரவேற்பு, பக்கத்துல உள்ள ஒரு கோயிலுக்கு கூட்டு போய் இவங்களுக்காக ஸ்பெஷல் பூஜை போறதுன்னு சொல்லி ஸ்ரீ ராமசேனான்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு சங்கிகள் அமைப்பு, அந்த அமைப்புகள் இந்த கொலை குற்றவாளிகளுக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க. இந்த நாட்டோட ஒற்றுமைக்காக பல கருத்துக்கள் எழுதின ஒரு பத்திரிகையாளர், அந்த ஒரு பெண், இத்தனைக்கும் இவங்களுடைய கருத்துப்படி அவங்க ஒரு இந்து தான். அப்போ ஒரு இந்து பெண்ணை கொலை பண்ண இந்த குற்றவாளிகளை இவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுத்து இவ்வளவு கொலை குற்றவாளிகளுக்கு கொலைகளுக்கு இந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இந்த கூட்டம் இல்லாத செய்திகளை, இல்லாத நாட்டு கொடியை கொண்டு வந்து இதோட வந்து பொய் செய்திகளை முடிச்சு போட்டு இப்பேற்பட்ட வன்மங்களை வச்சு ஒரு அரசியல் செய்யறாங்க. அதனால நமக்கு வரக்கூடிய செய்திகள் வாட்ஸ்அப் வழியாவோ ஃபேஸ்புக் வழியாவோ இங்க பரவக்கூடிய செய்திகளோட உண்மைத்தன்மை ஆராய வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம உண்மைத்தன்மை ஆராய தவறிட்டோம் அப்படின்னா இங்க எல்ஐசியை வித்தா மாதிரி ஏர் இந்தியா வித்தா மாதிரி உண்மையே வித்து முச்சிருவாங்க. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.